ஸோ அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம 2021 தேர்தலில் அதிமுக கிட்ட இருந்து கை நழுவிய கலசப்பாக்கம் தொகுதியுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம், புதுப்பாளையம், ஜவாது மலை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுற பருவதமலை அமைஞ்சிருக்கிற தொகுதியும் கூட. விவசாயம் சார்ந்த கூலி தொழில்கள் தான் தொகுதி மக்களோட பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல தொகுதியில பார்த்தோம்னா 1,14,155 ஆண் வாக்காளர்களும் 1,16,592 பெண் வாக்காளர்களும் 19 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,30,766 வாக்காளர்கள் இருக்காங்க. 1951 தேர்தல்ல கலசப்பாக்கம் தொகுதி இடம்பெற்றிருந்துச்சு. அப்புறமா நீக்கப்பட்ட தொகுதி 1967 தேர்தல மறுபடியும் உருவாக்கப்பட்டுச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா திமுக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் ஜெயிச்சிருக்கு. சுயேட்சை 1 முறையும் ஜெயிச்சிருக்காரு. 2001 தேர்தலுக்கு அப்புறமா தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வந்த தொகுதியை 2021 தேர்தலில் அதிமுக பறிகொடுத்தாங்க. 2021 தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த பன்னீர்செல்வத்தை அதிமுக களமிறக்குச்சு. அவருக்கு எதிராக திமுக வேட்பாளராக களமிறங்கின சரவணன் 94,134 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். 84,912 வாக்குகளை வாங்கின பன்னீர்செல்வம் 9,222 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். அதிமுக கோட்டையா இருந்த கலசப்பாக்கம் தொகுதி அக்கட்சியிடமிருந்து கை நழுவி போச்சு. இப்ப 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க கலசப்பாக்கம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். அங்கே போக்குவரத்து நெரிசல் வந்து தொடர்ந்து நிறைய அதிகமாகுது. 2 வழி சாலையாக இருக்கிறதுனால இது வந்து தொடர்ந்து விபத்துலாம் நிறைய ஏற்படுது. இது 4 வழி சாலையாக இருந்தாக்கா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே விருப்பப்படுறோம். தொடர்ந்து சிதம்பரம் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் தாண்டி போகிறவங்க, அதே போல் இங்கிருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய பக்தர்கள், இந்த மாதிரி அதிகப்படியாக ஆன்மீகத்தை சார்ந்து போகக்கூடியவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. நம்ம கலசப்பாக்கம் பகுதியில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கொண்டு வரதா சொன்னாங்க. ஆனால் இது வரலும் வரலை. இதனால் பெண் பிள்ளைங்களாம் வந்து வெளியில் போயிட்டு இந்த பக்கம் வேலூரோ இல்லை திருவண்ணாமலை, சென்னை அந்த மாதிரி தான் போய் படிக்கிறாங்க. கலசப்பாக்கம் தொகுதியில் வந்து ஜவ்வாது மலை ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்த சுற்றி கிட்டத்தட்ட 274 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களில் போதுமான வேலைவாய்ப்பு இல்லாததுனால கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் தேயிலை எஸ்டேட்டுக்கும் டீ எஸ்டேட்டுக்கும் போயிடுறாங்க. படவேட்டம்மன் பிரசித்தி பெற்ற கோயில் உள்ளது. அங்கு வரும் பக்தர்கள் அணையில் வந்து பூங்கா அமைத்து சுற்றுலாதலமாக மாற்றினால் அங்கு வரும் பக்தர்களுக்கு பெரும்பாலும் உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.